We are seeing Unit 5, Theorem 5.2. If AM and GM denote the arithmetic mean and the geometric mean of two non-negative numbers, then arithmetic mean is greater than or equal to geometric mean. அதாவது arithmetic mean and geometric mean அதில் two non-negative numbers நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதை A and B assume பண்ணிக்கலாம். Small a and small b, two non-negative numbers. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா arithmetic mean is greater than or equal to geometric mean. ஸோ இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இதோடைய ஈக்குவாலிட்டி, ஓகே, when the equality அதாவது arithmetic meanum geometric meanum ஈக்குவலாக இருக்கணும். எப்போ அப்படின்னா if and only if the two numbers are equal. இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, the two non-negative numbers are a and b. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அரித்மெட்டிக் மீனும் ஜாமெட்ரிக் மீனும் ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் த ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டூ நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். அங்கே அந்த டூ நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, பி இருக்க இடத்துல ஏவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் தி சம் சில்ட்ரன். ஓகே, let a and b be two non-negative integers, ஸோ ரெண்டு non-negative integers எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும் arithmetic mean எப்படி இருக்கும். then we know that arithmetic mean which is, so two numbers எடுத்தோம்னா a plus b divided by 2. in case three numbers எடுத்தோம்னா a plus b plus c divided by 3ங்கிறது வரும். since we have taken two numbers a and b, the arithmetic mean will be of the form a plus b divided by 2. and geometric mean எப்படி இருக்கும், அதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம். geometric meanக்கு நம்ம பார்த்த ஃபார்முலா லைக் nth root of, ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ a1 a2 a3 எட்ஸெட்ரா an ப்ராடக்டில் இருக்கும். இங்கே நம்ம எடுத்திருக்கிற நம்பர்ஸ் டூ நம்பர்ஸ் மட்டும்தான், அதனால வெறும் ஸ்கொயர் ரூட் ஏபி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், கொஸ்டினில் அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக் மீன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஈக்குவாலிட்டியும் நம்ம ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்னு சொல்லணும் இஃப் த டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் ஏஎம் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, டு ப்ரூவ் தட் AM arithmetic mean is greater than or equal to geometric mean. Okay, subtract பண்ணலாம். arithmetic mean minus geometric mean which is equal to, இப்போ இங்க எடுத்துக்கோங்க, arithmetic meanங்கிறது a plus b by 2, geometric meanங்கிறது root ab. இதில் போட்டு substitute பண்ணலாம். so a plus b divided by 2 minus root ab. okay, and now 2 இப்படி LCM எடுத்துக்கலாம். so we have a plus b minus 2 root ab, the whole thing divided by 2. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது 2, அது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஆனால் நியூமரேட்டரில் இருக்கிறது, இப்போ a and b ஏதாவது ரெண்டு நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது we don't know whether we will get positive number or negative number இல்லையா. ஆனால் the whole square ஃபார்முக்கு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா எந்த நம்பருமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ a ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா, ஓகே, இது வந்து a நெகட்டிவ் நம்பராகவே இருக்கட்டும், பட் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், பாசிட்டிவ்ங்கிறது ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது the whole square ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே a இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ரூட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் பியை ரூட் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். minus 2 root a b, the whole thing divided by 2. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா, லைக் a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்க. a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர், ரூட் ஏ பி தனித்தனியாக எழுதினோம்னா ரூட் ஏ ரூட் பின்னு ஆகும். ஓகே, ஸோ இது இந்த ஐடென்டிட்டியில் இருக்குது. ரூட் ஏ மைனஸ் ரூட் பி divided by 2 the whole square. ஸோ இங்கே ரூட் ஏ மைனஸ் ரூட் பி சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது நெகட்டிவ்ல வந்தாலும் சரி,
the whole square வரும்போது இது பாசிட்டிவாக மாறிடும். டினாமினேட்டரில் இருக்கிற 2வும் பாசிட்டிவ் நம்பர். therefore this is greater than or equal to 0. அதாவது arithmetic mean minus geometric mean is greater than or equal to 0. arithmetic mean minus geometric mean is greater than or equal to 0. hence இப்படி எழுதலாம், arithmetic mean is greater than or equal to geometric mean. so questionல first இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. hence proved. and then next we are going to prove arithmetic mean is equal to geometric mean. அது எப்போ ட்ரூவா இருக்கும் அப்படின்னா if the two numbers are equal. அதாவது a and b ரெண்டு நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, now to prove that arithmetic mean is equal to geometric mean. ஓகே, ஸோ இது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், a is equal to b அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது arithmetic mean minus geometric mean என்ன பார்த்தோம், a plus b divided by 2 minus root a b. ஓகே, இப்போ இந்த இடத்துல put b is equal to a. பிகாஸ் arithmetic மீனும் geometric மீனும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 2 நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கணும். அதனால b is equal to ஏன்னு போட்டிருக்கோம். ஓகே, which is equal to a plus b இருக்கிற இடத்துல a போடுங்க, divided by 2 minus root a into a. so next stepல we have 2a divided by 2 minus root a square. அதாவது ஏன்றது மட்டும்தான் இருக்கும். root a square அப்படின்னா we will get only a. so 2 and 2 will get cancelled. so we have a minus a which is 0. அதாவது arithmetic mean minus geometric mean which is equal to 0. அப்போ 0 இருந்ததுன்னா we can write it as arithmetic mean is equal to geometric mean. hence proved. so இதில் arithmetic mean is greater than or equal to geometric mean ரதையும் prove பண்ணோம், and arithmetic mean is equal to geometric mean கிறதையும் prove பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எப்போ true அப்படின்னா when the two non-negative numbers are equal. Okay, thank you children.